குட் மார்னிங். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்து அவுட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய நம்ம எப்படி பார்க்கணும்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ் யூஷுவல் tnpsc.gov.in அப்படின்றது தான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ஸ் லுக் அட் ஹியர். இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க லுக் அட் ஹியர் சிசிஎஸ்சி கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டான் டேப். நம்ம ஈஸியா கிளிக் பண்ணி உள்ள போய் அப்ளை பண்ணிடலாம். இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம தனியா ஒரு வீடியோவை பார்ப்போம், சரிங்களா? இப்போ டேட் என்ன? ஸோ டுடே இஸ் டேட். அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுத்துருக்கான், சரிங்களா? அரௌண்ட் 1 மந்த் இருக்கு, ஓகேவா? யூஸ்வலா எப்பவுமே 1 மந்த் தான் கொடுப்பான். இந்த டைம்ல நம்ம அப்ளை பண்ணிடணும். கடைசியா அப்ளை பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் எப்பவுமே யூஸ்வல் ப்ராபப்ளி செகண்ட் வீக்குங்கிறது நம்ம எப்பயுமே அப்ளை பண்ணக்கூடிய எந்த எக்ஸாமுக்குமே 2வது வாரம் வந்து அப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14 இல்லையா? ஃபோர்நூன் செஷன் கொடுத்துருக்கான் செப்டம்பர் 14 இல்லையா? 9th 28 வைக்கிறேன்னு சொன்னா இப்போ ஒரு 14 நாள் முன்னாடி வச்சிருக்கான். சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 83 டேஸ் சொல்லலாம், சரியா? 83rd டேட் தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ 82 டேஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், வாட் டு டூ, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? இதை வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணதுதான். ஸோ நம்ம தனியாவே ஒரு உங்களுக்கு ஒரு கிளாஸாவே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது வந்து குரூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு செஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நோட்டிபிகேஷன் ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம், சரியா? நோட்டிபிகேஷன் இதுதான் நோட்டிபிகேஷன். லுக் ஸோ 2 and 2A, சரிங்களா? ஸோ என்ன இதுல என்ன இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 79 பக்கம் இருக்கு. எந்த ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தாலும் இந்த 79 பக்கத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா நீங்க படிக்கிறச்ச ப்ரிப்பேர் ஆகணுங்கிற அப்படின்றச்ச இதுதான் உங்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய நேரடி தகவல். அது எப்படி படிக்கணும் என்னங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், சரி? எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இதுல கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் தான் இறுதியானது முடிவானது, ஃபைனல், சரியா? ரைட். ஸோ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டான். இன்னைக்கு லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எப்பவுமே 2வது வாரம் நோட்டிபிகேஷன் இருந்து 2வது வாரம் என்ன பண்ணுங்க, 4 வாரம் இருக்கா, 2வது வாரம் நீங்க என்ன பண்ணீங்க, அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? கரெக்ஷன் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கிறத தவிருங்க. அதனாலதான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை பார்த்து நீங்க அதே மாதிரி அப்ளை பண்ணாலே நீங்க போதுமானது. நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சரியா? நம்ம வந்து இன்னும் ஒரு 3 to 4 டேஸ் கழிச்சு தான் நம்ம அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தேவையில்லை, சரியா? லெட்ஸ் வெயிட் 1 வீக் வெயிட் பண்ணிட்டு செகண்ட் வீக் லாஸ்ட் வீக் கடைசி வாரங்கள் அப்ளை பண்றது தவிர்க்க பாருங்க. 2வது வந்து ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஸ் யூசுவல் இப்போ எப்படி குரூப் 4 நடந்துச்சோ அதே மாதிரி தான் 9:30 ஆரம்பிச்சு 12:30 வரைக்கும் 3 மணி நேரம், சரிங்களா? ஸோ ஒரு நல்ல மாணவன் வந்து 3 மணி நேரத்துக்குள்ள இந்த எக்ஸாமை முடிக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி ஆகணும். யார் ஒருவர் வந்து 200 கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு தவிர்க்கிறாரோ அவர் ஃபெயிலு. தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. 200 கொஸ்டின்ஸுமே நீங்க அட்டன் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்குங்கிறதே கிடையாது. 200 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணணும், மறந்துடாதீங்க, சரிங்களா? சார் நான் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியாது நான் விட்டுட்டு வந்துட்டேங்கிற பதிலாம் ஏற்றுக்கொள்ளவே படாது, சரிங்களா? ஏற்றுக்கொள்ளவே படாது. To attempt 200 கொஸ்டின், one who attempts 200 gets the probability to clear this exam. 200 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் விட்டுட்டு 5 கொஸ்டின் விட்டுட்டு 2 கொஸ்டின் விட்டாலும் நீங்க ஃபெயில் தான், மறந்துடாதீங்க, சரிங்களா? ரைட், ஓகே. மெயின் எக்ஸாமினேஷனோட டேட்டா பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டான், சரி? எப்பயுமே வந்து பேப்பர் திருத்தி ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வர்றச்சதான் என்ன பண்ணுவான், எப்பயுமே வந்து மெயின்ஸோட டேட்டா சொல்லுவான். இதே மாதிரி ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா எப்பயுமே ஒரு 6 மாசம் வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 6 months சொல்ல முடியாது. யூஸ்வலா இவ்வளவு வருடங்கள் நம்ம இவன் எவ்வளவு இப்படி செய்யறாங்கிறத பார்த்துதான் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சொல்றோம். இப்ப எப்படி டக்குன்னு விட்டானோ அந்த மாதிரி கூட ஒரு 3 மாசத்துல கூட வரலாம், சொல்ல முடியாது. நம்ம ஆம்பிளா ஒரு 6 months 6 to 8 monthsன்ற மாதிரி நம்ம வைப்போம், சரியா? 6 to 8 months அப்படின்ற மாதிரி. ஏன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ண போறாங்க, அந்த பேப்பர் எல்லாமே திருத்தணும் இல்லையா? சோ அதுக்காக வந்து குறைஞ்சது எப்படி ஒரு 10 லட்சம் பேராது எழுதுவாங்க, 7 லட்சம் பேராது குறைஞ்சது 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறச்ச நமக்கு வந்து குரூப் 4க்கு இவன் திருத்தக்கூடிய டைமை விட குரூப் 2 திருத்தக்கான டைம் கொஞ்சம் சீக்கிரமாவே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? சோ இதெல்லாம் ஒரு அனுமானம் தான். ஆனா என்ன சூழ்நிலை, பிராக்டிக்கல் சினாரியோ என்னங்கிறது நமக்கு வந்தாதான் தெரியும். அப்ப நமக்கு வந்து 6 to 8 months அப்படின்னா நமக்கு ஒரு 1 செப்டம்பர்ல நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், சரியா? குறைஞ்சது மார்ச்ல வந்து நமக்கு ரிசல்ட் வருதுன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு கேட்டீங்கன்னா மே மாசம் இருக்கு, சரியா? எப்ப இருக்கும்? மே மாசம் தான் மெயின்ஸ் இருக்கும். அப்போ ஒரு குரூப் 2 தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ன பண்ணணும்னா, நல்ல மாணவன் பாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவன் யாருன்னா
இப்பல இருந்தே, அதாவது வந்து ஒண்ணு உங்களுக்கு 2 விண்டோ இருக்கு. ஒண்ணு இப்பல இருந்தே கொஞ்சம் மெயின்ஸ டச் பண்ணிடணும். மெயின்ஸ் என்னென்ன இருக்கு, சிலபஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன அப்படின்ற அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் ஆரம்பிச்சிடும் சொல்லிடுறேன். யூ ஹேவ் டு கிக் ஸ்டார்ட் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்பவே. கொஞ்சம் சார் பிரிலிம்ஸ் படிக்கட்டுமே, தப்பு இல்லை, என்னன்றது பாக்குறது தப்பு இல்லையே. 2வது விண்டோ வந்து செப்டம்பர் முடிஞ்சுன்னு ஆரம்பிச்சது. செப்டம்பர் எக்ஸாம் 14ஆம் தேதி முடியுதா, 15 ஒரு நாள் லீவ் எடுத்துக்க. 16ஆம் தேதியிலிருந்து சரியா, அப்ப செப்டம்பர் 16ல இருந்து நீங்க என்ன பண்ணிடணும், மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் அமைஞ்சதுதான் செகண்ட் விண்டோ. இதை தாண்டி யாராவது விடுறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% குறைஞ்சிடும். சரிங்களா? சோ மனசுல எப்பயுமே வச்சுக்கங்க. ரிசல்ட் மார்ச்ல வருதுன்னா மேல ஷூரா நமக்கு மே எக்ஸாம்ஸ், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. அண்ட் நமக்கு இது முன்னாடி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதா என்ன கதை சார் அப்படின்னா, குரூப் 2க்கு தனி மெயின்ஸ் இருக்கு, குரூப் 2ஏக்கு தனி மெயின்ஸ் இருக்கு. குரூப் 2க்கு தனி மெயின்ஸ், குரூப் 2ஏக்கு தனி மெயின்ஸ். அப்போ ரெண்டுத்துக்கும் ப்ரிலிம்ஸ் ஒண்ணுதான் இல்லையா? ரெண்டுத்துக்கும் ப்ரிலிம்ஸ் ஒண்ணு, மெயின்ஸ் வேற வேற. அப்படின்னா எப்படி கண்டிப்பா எப்படி பிரிப்பா, யாரு குரூப் 2 எழுதுறது, யார் குரூப் 2A எழுதுறது, எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் வச்சு தான் பிரிக்கப்படும். சரிங்களா? கட் ஆஃப் கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கும் இந்த வாட்டி. சரிங்களா? சோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரூப் 2 தனியா, 2A தனியா எக்ஸாம் வச்சுட்டு இருந்தான். அப்புறம் 2 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே மெயின்ஸ். இப்ப 2 பேர்த்தையும் பிரிச்சு சரி என்ன பண்றதுன்னு இவங்களுக்கே தெரியல போல. சரியா? ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருந்தானா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத வந்து டிஎன்பிசி கட்டாயம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சும்மா வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு இப்ப யூபிஎஸ்சில அப்படி கிடையாது. யூபிஎஸ்சில ஒரு பிக்சட் சிலபஸ்னா அதை மாத்தலாம் மாட்டேன். 10 வருஷம் 5 வருஷம் அப்படியே பிக்சட் சிலபஸ் தான். சும்மா வச்சு நினைச்சா மாத்திக்கிட்டே இருக்கிறது. இப்ப போன வருஷம் குரூப் 2 படிச்சு ஒரு 5 மார்க் 2 மார்க்ல போன நபர்கள் இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து தான் படிக்கணும். அவங்க எந்த விதத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு எட்ஜ் வரே கிடைக்காது. ஏன்னா இப்ப மறுபடியும் குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸையும் மாத்திட்டான், 2A சிலபஸையும் மாத்திட்டான். சரிங்களா? இப்போ அப்படி இருக்கிறச்ச பிரிலிம்ஸ் மட்டும் தான் ஒரே விஷயமா இருக்கு. அது எதுவும் மாத்தல. இந்த நோட்டிபிகேஷன் அது எதுவும் மாத்தல. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதையும் மாத்திட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். சரிங்களா? சோ அப்போ வந்து பிரிலிம்ஸ் உடைய மெயின் மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நீங்க 2க்கு எலிஜிபிளா 2A எலிஜிபிளான்னு தெரிய வரும். அப்ப நம்ம நல்லபடியா குரூப் 2ல போகணும்னு நினைக்கிறவங்க நல்ல மார்க், அதிகமான மார்க் அப்படின்றது கட்டாயமா எடுக்கணும். ரைட், ஓகே. சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கன்னா ஓடிஆர்ல அப்ளை பண்ணிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லுக் அட் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. தெரியலனாலும் நான் அப்ளை பண்ணும்போது அது எப்படின்ற டீடைல்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? ரைட், ஓகே. பொதுவா என்னென்ன கொண்டு போக கூடாது. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எப்படி குரூப் 4ல வந்து ஃபாரஸ்ட் கார்டை வந்து சேர்த்திருப்பான். குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு இன்க்ளூட் பண்ண மாதிரி குரூப் 2ல ஃபாரஸ்டர் எக்ஸாம் இன்க்ளூட் பண்ணிருக்கான். சோ இது ஒரு முக்கியமான சேஞ்ச். இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கக்கூடிய சேஞ்ச் என்னன்னா குரூப் 4ல ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் அப்படின்ற 2 பணிகள், வனப்பணிகள் இரண்டும் சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்ப வந்து குரூப் 2க்கு இணையான ஃபாரஸ்டர் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஃபாரஸ்டர். அப்போ உங்களுடைய மார்க்கை வச்சுதான் இந்த ஃபாரஸ்டர் அப்படின்ற பணிக்கும் நீங்க வந்து தேர்வாவீங்க. ரைட், பேண்ட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வார்னிங் கொடுத்துருக்கான். சரிங்களா? கண்டிப்பா அது நம்ம படிச்சே ஆகணும் எப்பயுமே. ஓகேங்களா? சோ எப்பயுமே மெரிட் பேஸ் தான். யாருமே வந்து சார் அப்படி பண்றாங்க, இந்த மாதிரி ஊழல் நடக்குது, கரப்ஷன் நடக்குது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மார்க் எடுத்து இப்ப கூட சொன்னேன். சரியா? இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து HRC டிபார்ட்மெண்ட்ல வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்காங்க. எல்லாருமே நம்ம இடத்துல ஒரு 50 பேருக்கு மேல, இப்போ அவங்களை சேர்த்தனா 50 பேர் ஆச்சு. போன குரூப் 2ல படிச்சா 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, இந்த வாட்டி போஸ்டிங்க கையிலே வாங்கியாச்சு. இவங்க யாருமே ஒரு பைசா யாருக்குமே கொடுக்கல. படிச்சு அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய உழைப்புல நம்ம அகாடமில இருந்து தேர்வான பசங்க. சரிங்களா? சோ யாராவது தவறான முறையில உங்களுக்கு யாராவது வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஆஃப் செக்யூரிங் ஜாப் பை அன்ஃபேர் மீன்ஸ். சரிங்களா? போன வாட்டி எல்லாம் பண்ணவங்க இப்ப சிறையில இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் மாட்டினா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி லைஃப் டைம் பேனு, ஜெயிலுக்கும் போகணும். அதனால வந்து எந்த விதமான மெரிட் ஓன்லி தான். ஸோ எதுவுமே தயவு செஞ்சு அந்த மாதிரி என்ன பண்ண வேண்டாம், பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டாம். நல்லா கவனிங்க. சரியா? படிச்சுதான் உள்ள போக முடியும். ஓகே, கமிங் டு த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். குரூப் 2 உடைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு, லுக் அட் ஹியர் 507. சரியா? மொத்தம் எத்தனை வேகன்சி? 507. 2A உடையது பாத்தீங்கன்னா 2A உடையது எவ்வளவு கேட்டிருக்கான், 2A உடையது நிறைய இருக்கு. 2A உடையது பாத்தீங்கன்னா 1820. சரியா? 1820. அப்போ 2A வேகன்சி எவ்வளவு ஆகுது, இதுக்கு 1820, இதுக்கு 507. சரிங்களா? இதுதான் வேகன்சிஸ். அப்ப 2ல போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த 507 அப்படின்ற இந்த வேகன்சிஸ்குள்ளதான் நம்ம போக முடியும். சரி, என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் எல்லாமே அசிஸ்டன்ட் கேடர் தான். சரியா? இங்க நல்லா கவனிக்கணும். 2ங்கிறது ஆபீசர் கேடர். சரியா? 2ங்கிறது ஆபீசர் கேடர், 2Aங்கிறது அசிஸ்டன்ட் கேடர்.
2A அசிஸ்டன்ட், அதாவது அந்த ஆபீசருக்கு இவங்க அசிஸ்டண்டா இருப்பாங்க. அப்ப 2A செலக்ட் ஆனீங்கன்னா நீங்க குரூப் 2 அப்படின்ற ஒரு பதவிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 5ல இருந்து 6 வருஷம் ஆகும். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒரு 10 மார்க் டிஃபரன்ஸ், ப்ரிலிம்ஸ்ல எடுக்கக்கூடிய 10 மார்க் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் தெரியுங்களா? 6 வருஷம் எடுத்துக்கும். நீங்க உள்ள 2A செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு 10 மார்க் எடுத்திருந்தா நம்ம ஆபீசர் கேட்டர் ஆயிருக்கலாமே அப்படின்றத நீங்க எப்ப யோசிப்பீங்க தெரியுமா? அந்த 6 வருஷம் அந்த ப்ரொமோஷன் வரணுமே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணணும். சரியா? பாஸ் ஆகலைன்னா அது கூட கிடையாது. சரியா? ஆனா பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அதை பாத்துக்கலாம். அப்ப நம்ம உள்ள போகணும்னா நம்ம இன்னும் எஃபர்ட் நிறைய போடணும். சரிங்களா? உங்களுக்கு மெயின்ஸோடைய குரூப் 2 மெயின்ஸோடைய சிலபஸ் என்னங்கிறது ஒரு டிஸ்கஷன் வீடியோ போட்டிருக்கோம். 2A உடைய சிலபஸ் என்னங்கிறதையும் நம்ம மெயின்ஸோடைய சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோ போட்டிருக்கோம். அப்ப ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது கட் ஆஃப் வந்து ஒரு 10 மார்க் டிஃபரன்ஸ் வரும். 10 மார்க்ங்கிறது டிஃபரன்ஸ் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸோடைய குரூப் 2 உடைய போஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து இதுல என்ன வரலன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான ஒரு ஏமாற்றம் கேட்டீங்கன்னா முனிசிபாலிட்டி கமிஷனர் அது வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாம இருக்கு. 2ல எப்பயுமே வந்து குரூப் 2னாலே நமக்கு வந்து உயரிய பதவின்னு கேட்டீங்கன்னா முனிசிபாலிட்டி கமிஷனர் தான். இதுல பாத்தீங்கன்னா லேபர்ல இன்ஸ்பெக்டர் கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அதிகமான வேகன்சி பாத்தீங்கன்னா டிசிடிஓன்னு சொல்லுவாங்க. டிசிடிஓங்கிறது டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர். சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 18ல வருது. லெவல் இதாவது என்னன்னா எப்படி இதை குரூப்னு பிரிச்சிருக்காங்கன்னா சம்பளத்தை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. சரியா? முதல்ல வர்றது அதிகமான சம்பளம். சரிங்களா? சம்பளம் வந்து என்ன இருக்கும்? ஆமா, அதிகமா இருக்கும். ஸோ 336 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசிடிஓல கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா? அடுத்து ப்ரொபேஷனரி நன்னடத்தை அதிகாரின்னு சொல்லுவாங்க, பிஓ. அது வந்து ஒரே ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்து முனிசிபாலிட்டி கமிஷனர் விட்டுட்டு அடுத்து எல்லாருமே கண் கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட்னு கேட்டீங்கன்னா சப் ரெஜிஸ்டர் தான். ரொம்ப நல்ல போஸ்ட், ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட். சரி, பதிவுத்துறையில வந்து துணை சார் பதிவாளர்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். 5 போஸ்ட் தான் இருக்கு. அப்ப நீங்க டாப்ல வரணும். சரியா? டாப்ல வந்தா மட்டும்தான் நீங்க ஸ்டேட் ரேங்க்ஸ்ல நீங்க உள்ள வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? சப் ரெஜிஸ்டார்ங்கிறதெல்லாம் எடுக்க முடியும். நல்லா கவனிச்சுக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 3 6 7 8 இது 3மே பாத்தீங்கன்னா காவல்துறையோட தொடர்புடையது. சரிங்களா? இது வந்து நிறைய பேர் போன வாட்டி எடுக்கல. குரூப் 2ல பாத்தீங்கன்னா இது வந்து சென்னை ஒன்லி ஜாப். இதெல்லாம் பாருங்க, எஸ்பிஏங்கிறது வந்து ஸ்பெஷல் கிரேட்டர் சென்னை போலீஸ். அங்க அதாவது சென்னையில மட்டும்தான் வேலை செய்ய முடியுங்கிறதுனால நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இது வந்து போலீஸோட சம்மந்தப்பட்டதுனால எடுக்கல. அதனாலேயே வேகன்சி வந்து செகண்டா ஒரு கவுன்சிலிங் போட்டு யாராவது எடுக்க விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 2லயே பாத்தீங்கன்னா அது நடந்தது. சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 + 19 சரியா? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 போஸ்ட் அப்படின்றது இதுல இருக்கு. சரிங்களா? ஆனா நமக்கு மொத்தத்துல நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எடுத்துதான். அதாவது நீங்க இது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் பத்தி நம்ம தெளிவா பிறகு பேசுவோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப சப் ரெஜிஸ்டருக்கு அப்புறம் சார் வேற ஏதாவது நல்ல போஸ்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏஎஸ்ஓ. இதுவும் சென்னை ஒன்லி ஜாப் தான். ஏஎஸ்ஓ செக்ஷன் ஆபீசர்ங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டேரியட்ல. சரியா? சோ இந்த செயலகம் சொல்லுவாங்க, தமிழ்நாடு செயலகம் சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. பில்டிங், பெரிய பில்டிங் இருக்கும். அந்த தலைமைச் செயலகத்தை தான் உங்களுக்கு வந்து இந்த வேகன்சி. இது ஒரு நல்ல போஸ்ட். இதுல என்னன்னா ப்ரொமோஷன் சீக்கிரமா வந்துடும். 3 வருஷத்துலயே உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நிறைய பர்க்ஸ் இருக்கு. தனியா குவார்டர்ஸ் கொடுத்துருவான். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்ன, சென்னை மட்டும்தான். சரியா? மத்தபடி உங்களுக்கு வந்து நிறைய நீங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ், சிஎம் எல்லாம் நீங்க அடிக்கடி நேர்ல பார்க்க முடியும். இது மாதிரிலாம் ஒரு நல்ல போஸ்ட் இந்த இது. ஆனா இது வந்து எதுல வருது? லெவல் 16 பே ஸ்கேல்ல வருது. சரிங்களா? ரைட். இது 3மே இந்த ஏஎஸ்ஓ அப்படின்னு வரக்கூடிய 3மே பாத்தீங்கன்னா சென்னை ஒன்லி தான். அப்ப நிறைய போஸ்ட் வந்து சென்னை ஒன்லி ஜாப்ஸ் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்கான். சோ அது வந்து ஒரு லேடிஸ்க்கு கொஞ்சம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பரவாயில்ல. நம்ம வந்து என்னன்னா இது வந்து ஃபைனல் கிடையாது. ஏன்னா கவுன்சிலிங்கோடைய டேட் வர்ற வரைக்குமே எப்ப வேணா கூட டிஎன்பிஎஸ்சி நினைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ உள்ள கூட்டுவாங்க. சோ இது வந்து இறுதியான வேகன்சி கிடையாது. 507 1820 இறுதியான வேகன்சி கிடையாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கூட எக்ஸ்ட்ரா என்ன ஒரு 100 வேகன்சில இருந்து 1000 வேகன்சி கூட ஆட் ஆகலாம். சரி, ஏன்னா எக்ஸாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறச்ச நமக்கு வந்து என்ன ஆகலாம், நமக்கு வந்து வேகன்சிஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிடுவோம். சரி, மிச்சம் இது மட்டும் ஏன் விடுவானா, இதையும் இந்த எக்ஸாம் கூடயே என்ன பண்ணிடலாம், சேர்த்து நம்ம வந்து போஸ்டிங்க போட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து இறுதியானது கிடையாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல பாருங்களேன். இந்த நோட்டிபிகேஷன்ல ஸ்கிரீன் தெரியுதா? லுக் அட் ஹியர் அடெண்டம். அடெண்டம்னா ஒண்ணும் கிடையாது, ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடெண்டம் அடெண்டம்ங்கிறது தான் ஃபைனல் நோட்டிபிகேஷன். இப்போ இந்த நோட்டிபிகேஷன் விட்டுருக்கக்கூடிய அந்த வெளியான நோட்டிபிகேஷன் ஏதாவது மாற்றங்கள் புதுசா ஆட் ஆயிருக்குன்னா நீங்க அடெண்டம் செக் பண்ணணும். அதே மாதிரி எரண்டம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? எரண்டம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். எரண்டம் இது இல்ல, அடெண்டம் பாருங்க. 3 அடெண்டம் வந்திருக்கு பாருங்க. சரியா? சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு 5A 5B 5C 3 அடெண்டம் வந்திருக்கு.
இதுக்கெல்லாம் பாருங்க நிறைய அடெண்டம்ஸ் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நிறையவே என்ன பண்ணுவான், ஆட் பண்ணுவான்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி எரண்டம்னு ஒன்று விடுவா. எரண்டம்னா தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து திருத்தத்துக்காக எரண்டம்னு விடுவாங்க. இது வரைக்கும் எதுவும் எரண்டம்ஸ் எதுவும் இல்லை. சரி, இருந்தா நம்ம பார்த்துருக்கலாம். எரண்டம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, சரி, ஓகே. இல்ல, அது சந்தோஷம் தான். எரண்டம்ஸ் வந்து இருந்தா நீங்க அது தவறுன்னு தெரிஞ்சுக்க. எரர்னா எரண்டம், ஆட் பண்றீங்கன்னா அடண்டம், ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? எல்லாத்தையும் எழுதுங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு போற மாதிரி இருக்காதீங்க. சரியா? இது எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது ஃபாரஸ்டர். ஃபாரஸ்டர் அடுத்து நிறைய வேகன்சி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நல்லா அழகா உள்ள போயிடலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லவே தேவையில்ல, ஜாலியான ஒரு வேலை. இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வேலை இருக்கும். சரியா? ஃபாரஸ்ட் நீங்க பயப்பட வேண்டாம். என்னன்னா மக்களோட, பொது மக்களோட தொடர்பு அப்படின்றது இருக்காது. சரியா? பழங்குடி மக்கள் இந்த மாதிரி காடுகள் கூட உங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட் ஃபாரஸ்டர் அப்படின்றது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து என்ன ஒரு மாற்றம் வரும், நான் இதை உங்களுக்கு ஆட் பண்றேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே சரியா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஏசிஎஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூப் 1 ஏல வரும். சரியா? குரூப் 1 ஏல வரக்கூடியது ஏசிஎஃப். இதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஎஃப்ஓ. சரியா? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர். சரியா? வனச்சரகர்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அதுக்கப்புறம் வரக்கூடியது ஃபாரஸ்டர், அப்புறம் வரக்கூடியதுதான் ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் வரக்கூடியதுதான் வாட்சரு, அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் ஏபிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஏபிடபிள்யூ ஆன்டி பவுச்சிங் ஒர்க்கர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்களே ஒரு 8000 10,000 சம்பளத்துக்கு அவங்களே போட்டுப்பாங்க. வாட்சரு, கார்டு, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஏசிஎஃப், டிஎஃப்ஓ. சரிங்களா? இப்போ ஐஎஃப்எஸ் சொல்லுவாங்களே, ஐஎஃப்எஸ் போஸ்டிங் வாங்கினா நீங்க வந்து அப்பயும் டிஎஃப்ஓ போட மாட்டான், ஏசிஎஃப் தான் ப்ரொமோட் ஆவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சீக்கிரம் 3 வருஷத்துலயே உங்களுக்கு டிஎஃப் ஆயிடலாம். ஏசிஎஃப் வந்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 வருஷத்துல டிஎஃப் ஆயிடலாம். ஸோ டிஎஃப்ஓ தான் ஒரு மாவட்டத்துடைய அந்த அந்த கார்டு பகுதிக்கு அவர் தான் தலைவர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி. சரியா? நிறைய நிறைய ஏன்னா ஹைரார்கி உங்களுக்கு எங்கேயுமே வந்து நெட்ல எங்கேயும் அவைலபிளா இருக்காது. ஸோ இங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நல்லா பார்த்து. அப்ப ஃபாரஸ்டருங்கிறது பாத்தீங்கன்னா ஈக்குவலன் டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கிறாங்களோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பணி தான் அந்த ஃபாரஸ்டர்னு சொல்றது. இன்ஸ்பெக்டர் பணிங்கிறது ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஏசிஎஃப்ங்கிறது டிஎஸ்பிக்கு சமானம். டிஎஃப்ஓங்கிறது எஸ்பிக்கு சமானம். ஒரு எஸ்பி ஆஃபீஸ் எப்படி இருக்கும் பார்த்திருப்பீங்களே, எல்லா மாவட்டத்திலயும் எஸ்பி ஆஃபீஸும் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டருக்கு எப்படி அந்த மாவட்டத்தில் எல்லா கண்ட்ரோல் இருக்குமோ, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காடுகள் சம்பந்தப்பட்ட இதுக்குமே டிஎஃப்ஓ தான். ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்டருங்கிறது ஒரு நல்ல போஸ்ட்னு சொல்லலாம். இப்ப இந்த ஃபாரஸ்டர் நீங்க போனீங்கன்னா, நீங்க அப்போ அட்மோஸ்ட் நீங்க ரிட்டையர் ஆகும்போது, ஒரு கம்மி வயசுல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, ரிட்டையர் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏசிஎஃப் ரிட்டையர் ஆவீங்க. ஏசிஎஃப் கேட்டகரியில் நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கம்மி வயசுல போனீங்கன்னா, ஒரு 20 25 அந்த ஏஜ்ல போனீங்கன்னா நல்ல ஒரு பதவின்னு கூட சொல்லலாம் இது. சோ இதையும் நீங்க என்ன பண்ணணும் பாருங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, வனப்பணியை பொறுத்த வரைக்கும் எண்டூரன்ஸ் டெஸ்ட்னு ஒண்ணு வைப்பான். சரியா? அப்ப போலீஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவறது, குதிக்கிறது, ஓடுறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட்னு ஒண்ணு வைப்பேன். என்னன்னா நீங்க ஒரு 24 கிலோமீட்டர் நடக்கணும். சரியா? பெண்கள் 14 கிலோமீட்டர் நடக்கணும். அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடக்கணும். 4 மணி நேரத்துக்குள்ள இவங்க நடக்கணும், இதுவும் 4 மணி நேரத்துல நடக்கணும். சோ அறிஞர் அண்ணா பூங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜுவாலஜிக்கல் பார்க் சென்னையில இருக்கு இல்லையா, கிண்டியில. சோ அந்த 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 அறிஞர் பார்க்ல வந்து நீங்க அது 10 ரவுண்ட் அடிக்கணும். சரிங்களா? சோ அது வந்து அந்த அந்த டைம்குள்ள நம்ம நடந்து முடிஞ்சாதான் நீங்க எலிஜிபிள்ன்ற மாதிரி இது வரைக்கும் இருந்தது. ஆனா இதுல வந்து என்ன கொடுத்துருக்கான்றப்ப ஏன்னா போன வாட்டி ஃபாரஸ்ட் கார்ட்லயும் அந்த மாதிரி கொடுக்கல. சோ மேபி இதை ரிமூவ் பண்ணிருக்கலாம். மேபி இது வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிருக்கலாம். நம்ம இதை ஃபர்தரா பார்ப்போம். நோட்டிபிகேஷன் அதை பத்தி ஏதாவது தகவல் கொடுத்துருக்கானு பார்ப்போம். வனப்பணினாலே எப்பயுமே பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அந்த அவங்க எண்டூரன்ஸ், ஏன்னா உங்களுக்கு வேலையே நடக்கிறது தானே. காட்டுல எடுத்து பைக் எடுத்தா சுத்த முடியும், காட்டுல நடந்துதான் போக முடியும். மலை ஏறணும், மலை இறங்கணும். சரியா? அடிக்கடி நடக்கனால அப்ப நடக்க நம்ம ஆளுக்கு தெம்பு இருக்காங்கிறத செக் பண்றாங்க. மத்தபடி ஓடுறதோ தாவறதெல்லாம் கிடையாது. நடந்தா போதும். நடக்கணும், ஓடவும் கூடாது. ஓடினா திட்டுவாங்க, ஓடக்கூடாது நடங்கம்பாங்க. சரியா? நடந்துதான் போகணும். நல்லா நடக்க தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கணும். சரியா? சோ இது வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் எப்பவுமே எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வைப்பாங்க வனப்பணியில. ஆனா என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியல, நம்ம செக் பண்ணலாம். சரியா? சார் இது ஹைட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாங்க சார்? ஃபர்தரா பார்ப்போம். இது என்னங்கிறது உள்ள அதுதான் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்னா உங்களுக்கு லைன் பை லைனா படிச்சு வந்துட்டு இருக்கேன் இல்லையா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். இருந்த நோட் ஏதாவது உங்களுக்கு மேலும் ஒரு தகவல் இருந்தா அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இருக்க போகுது, நம்ம பார்க்கலாம். ரைட். குரூப் 2A சர்வீஸ் பாருங்க. இதுல வந்து நல்ல போஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா எப்பயுமே வந்து குரூப் 2ல வந்து அதிகமா வரக்கூடிய பணி கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான். இந்த வாட்டி நம்ம பசங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் போயிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விமனுக்கு ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான போஸ்ட். சொந்த ஊர்லயே வாங்கிக்கலாம். சரியா? ஸ்கூட்டி காலைல எடுத்தோமா, சாயந்தரம் வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவா,
சரியா? இதே ரொட்டேஷனல் ஒர்க் எப்பயாவது ஒரு சனிக்கிழமை தான் வேலை போடுவோம். அழகான ஒரு போஸ்ட் இது. சரியா? இதுதான் பாருங்க 500 வேகன்சி கொடுத்திருக்கான். கண்ண கவரும் ஒரு பணி. இதை நல்லா குறி வச்சுக்கு. சரியா? இந்த போஸ்ட் வந்து நல்ல போஸ்ட். லெவல் 2ல வருது. கூட்டுறவுத்துறையில சீனியர் இன்ஸ்பெக்டர். இந்த வாட்டி நிறைய லேடிஸ் நம்ம படிச்சக்கூடிய பெண்கள் இதுதான் எடுத்திருக்காங்க. சரியா? ஓகே. சோ இப்போ காலையில ஒருத்தங்க பிளேஸ் ஆனான்னு சொன்னீங்களே ஹெச்ஆர்சில நேத்து வந்து பிளேஸ் ஆனான்னு சொன்னீங்களே சுபஸ்ரீன்னு ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க இதுல தான் பிளேஸ் ஆனாங்க. ஹெச்ஆர்சில தான் பிளேஸ் ஆனாங்க. சரியா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த 7 வரைக்கும் குரூப் 2 நல்ல போஸ்ட். பே ஸ்கேல் நிறைய வரக்கூடியது. 7க்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட் கேடர் தான். சரியா? ஆர்ஐன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்களே ஆர்ஐங்கிறது. இது நீங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட இங்க இருக்கு பாருங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ள போனீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. அது தவற விட்டு அடுத்த வாய்ப்பு நீங்க ரெவன்யூல அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. மற்றதுல அசிஸ்டன்ட் போஸ்ட்ங்கிறத விட ரெவன்யூல அசிஸ்டன்ட் ஆர்ஐன்னு சொல்றோம்ல ரெவன்யூ இந்த போஸ்ட்ங்கிறது நல்ல. இதை விட்டா அடுத்தது நீங்க உங்களுக்கு நல்ல பம்பர் பெருசுன்னா இதுதான். ஸோ லெவல் 10ல தான் அந்த பே ஸ்கேல் வரும். ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 10ங்கிறது குரூப் 4க்கு சமானம் தான். சரி இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும். குரூப் 4ல இருந்து 8 வருஷம் 10 வருஷம் வரக்கூடியது இங்க ஒரு 6 வருஷத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆயிடும். ஸோ அதனால வந்து நீங்க குரூப் 4 எழுதிக்கலாம் அதுல வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க என்ன இருக்க வேண்டாம். உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் நீங்க என்ன பண்ணலாம் ஸ்கிப் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க என்ன பண்ணலாம் 5 வருஷம் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இதுல தான் செய்ய முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ மொத்தம் 1820 வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? ரைட். வேற என்ன தகவல் பாருங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கான். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது பாருங்க. ஸோ இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் ஒன்று கொடுத்துருக்கான் 26. மினிமம் ஏஜ் அப்படின்றது எப்பயுமே ரிலாக்ஸேஷன்ல வராது. மேக்ஸிமம் ஏஜ் தான் ரிலாக்ஸேஷன்ல வரும். சரிங்களா? ஸோ அதனால மினிமம் ஏஜ் எப்பயுமே பாத்தீங்கன்னா நன்னடத்தை ஆஃபீஸர். நன்னடத்தைன்னா நீங்க அந்த கைதி படத்துல பாத்திருப்பீங்க. கைதி படத்துல வந்து அவர் பரோல்ல வெளில வராரு அவரோட பொண்ணை பார்க்க வராதுக்கு ஒருத்தவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு லேடி. அவங்க தான் நன்னடத்தை ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ரொம்ப நல்ல மரியாதைக்குரிய போஸ்ட்டுங்க. நீங்க வந்து சிறைகள்ல கைதிகளை நன்னடத்தை செய்யறது யார் வெளில வரணும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. உங்களோட நன்னடத்தை காரணமாக உங்களை சீக்கிரமா வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க அதெல்லாம் வந்து பிஓ நினைச்சதான் செய்ய முடியும். சரி ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு போஸ்ட் இது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 26 இருக்கான். சரிங்களா? அப்ப நமக்கே ஒரு 18 வயசு 19 வயசுல வந்துன்னா உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி நம்மள போய் அவங்கள போய் திருத்துறதுக்கு அந்த வயசு நமக்கே மெச்சூரிட்டி இருக்கு. அதனாலதான் இதுக்கு ஏஜ் வந்து என்ன இருக்கு ஸோ அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். மற்றதுக்கெல்லாம் 18 வயசு தான். சரியா? இது ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்னா போலீஸ்னா நீங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சுத்துற வேலை எல்லாம் கிடையாது. சரியா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொன்னேன். போலீஸ் வேலை சிம்பிளா என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இந்த ஐடி விங் எல்லாம் இருக்கும் இல்லையா போலீஸ்ல வந்து சிபிசிஐடி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் தான். அதனால வந்து ஏன் இந்த மாதிரி இந்த பயத்துல நிறைய லேடிஸ் வந்து எடுக்காம விட்டாங்கன்னா மேபி போலீஸ்ன்றதுனாலே பயந்து விட்டாங்களே. நம்ம போலீஸ்னாலும் போலீஸ் வேலை கிடையாது. சரியா? போலீஸுக்கும் என்ன தேவை டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் இல்லையா டெக்னாலஜி வேணும் இல்லையா அந்த டெக்னாலஜி வேலை செய்யறதா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏஜ் பாத்துக்கங்க. மேக்ஸிமம் ஏஜ்ங்கிறது டிகிரி இருந்தனாலே உங்களுக்கு லிமிட் ஏஜ் கிடையாது. சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் கிடையாது. 2க்கும் அப்படிதான் 18 தான். ஸோ குரூப் 4க்கு என்ன ஸ்டார்டிங் ஏஜ் இதுதான். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. ரிலாக்ஸேஷன் பாருங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான். ஏஜ் கன்செஷனும் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த தகவலை நீங்க அப்படி அப்படியே பாத்துக்கிறது தப்பு இல்லை. ஃபாரஸ்டருக்கு மினிமம் ஏஜ் என்னது ஆமா 21. டிசிடிஓக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கான். மற்றது எதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சரியா? இது வரைக்கும் தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிலாக்ஸேஷன் பாத்துக்கங்க. ரைட். ஸோ கம்யூனிட்டி வைஸ் பொறுத்து மாறும். பிசினா பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம்னா முஸ்லிம்ஸ், எம்பிசி டிசி கிடைக்கும், எஸ்சி அருந்ததிய 3% வரும், எஸ்டி 1%. சரிங்களா? பிசிக்கு 26, பிசிஎம்க்கு 3, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்சிக்கு 1 ஆக மொத்தம் 69.5 அப்படின்ற மாதிரி கோட்டா வரும். 69 வரும். 69% கோட்டா வரும். ஜென்ரல் 31 வரும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி இதுக்கு வந்து எனி டிகிரி அப்படின்ற குவாலிஃபிகேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் தி இதுக்கு இருக்கும். டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அப்படின்றது தான். ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்க பார்க்காதீங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது எக்ஸ்ட்ராவா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. குரூப் 2னாலே டிகிரி தான். ஸோ டிகிரி கம்பல்சரி நீங்க ஏதோ ஒரு டிகிரி என்ன பண்ணிருக்கணும் வாங்கியிருக்கணும். கூடுதலாக உங்களுக்கு ஸ்பெஷலா சில ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். அதை நினைச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து எனி டிகிரினா நீங்க பாஸ் தான் உள்ள போனா பாருங்களா. எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதுமானது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேட்டகரி இதுவும் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க நமக்கு ஒரு நேரம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க நோட்டீஸ் எடுத்து என்னன்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.
சரியா? ரைட், ஓகே. டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, look at it. டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, டிகிரி ஃப்ரம் எல்லாமே டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. எனி டிகிரிங்கிறது தான் இங்க சொல்லப்படுகிறது. சரியா? ஓகே. அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இந்த பார்வை திறன் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த மூன்று இந்த முதல் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கும் ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் 1ங்கிற விஷயம். அதுவும் நல்ல கண்ணு தெரியணும். சரியா? மற்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 3ங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. பார்வை திறன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலே பிரச்சனை கிடையாது. அதாவது கண்ணாடியிலே 5 இருக்குல்ல, 5, 6ன்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து பார்வை திறன் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும்தான். சார் எனக்கு 0.5 அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. 0.5ல ஸ்டாண்டர்ட் 1 வந்துடும். சார் 0.5 சார் சும்மா ரொம்ப தூரத்துல இருக்கிற போர்டு தெரியாது சார் அப்படின்றலாம் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? இதுக்கு 2த்துக்கு மட்டும்தான் பார்வை திறன் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் 1 இருக்கும். சரியா? ஓகே. அதே மாதிரி நீங்க கேட்டீங்க இல்லையா? ஸோ இந்த ஃபாரஸ்டருக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபாரஸ்டர் மேலுக்கு என்ன இருக்கணும்? ஹைட் 163 இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மேல் எல்லாருமே வந்து 117 தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 163ங்கிறது ஆவரேஜ் ஹைட் தான். சரியா? ஆண்கள் வந்து வந்திருப்பாங்க, வந்துருவாங்க. ரொம்ப சார் நான் வந்து ஷார்ட்டா இருப்பேன் அப்படின்றவங்க மட்டும் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, ஸ்கேல் எடுத்து ஸ்கேல் அளக்கூடாது, டேப்ல அளங்க. சரியா? டேப்ல வந்து என்ன பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க. சரியா? நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செவுரு பக்கமா நின்னுட்டு, சரியா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கங்க. தலையில இருந்து ஸ்கேலை வச்சு செவுத்துல வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு மார்க் பண்ணிடுங்க. செவுத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு அப்புறமா ஒரு டேப்பை வச்சு அளங்க. ஸ்கேல் அளக்காதீங்க. ஸ்கேல் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். சரியா? டேப் இருக்கும் இல்லையா, வீட்டுல பெரிய டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப்ல நீங்க அளங்க. சரிங்க? அப்பனா நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான தகவல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விமனுக்கு வந்து விமன் 3rd ஜெண்டருக்கு 150. அதே மாதிரி செஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், செஸ்ட் வந்து கரெக்டா மெஷர் பண்ணணும். சரியா? ஃபுல்லா வந்து காத்த வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் தான் இது. ஸோ மோஸ்ட்லி இதுவுமே நிறைய பேருக்கு வந்துடும். ஏதாவது வந்து நுரையீரல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லை அடிபட்டு இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இது வராது. மற்றபடி இது எல்லாமே வந்துடும். இல்ல ரொம்ப ஒல்லி பிச்சனா இருந்தாலும் வராது. சரியா? ஸோ ஓரளவுக்கு திடகாத்திரமா நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் இது வந்து வந்துடலாம். அப்பயும் உங்களுக்கு ஏதாவது பவுண்டரியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்கேஸ் சார் நான் பார்டர்ல இருக்கேன் சார், எனக்கு அந்த 5ங்கிறது வரமாட்டேங்குது, பிளஸ் வந்து எனக்கு இந்த 79ல 76 அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லி வந்து ஜென்ஸுக்கு சொல்றேன், ஜென்ஸுக்கும் லேடிஸ் யாரா இருந்தாலும் டெய்லி வந்து நீங்க புஷ்அப்ஸ் மட்டும் பண்ணுங்க. சரியா? புஷ்அப்ஸ் மட்டும் ஒரு 30ல இருந்து 50 40 புஷ்அப் பண்ணீங்கன்னா 30 நாள்லயே 40 நாள்லயே உங்களுக்கு செஸ்டோட டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். சரிங்க? ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. புஷ்அப் சொல்லுவோம், தண்டால்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே வந்து இப்படி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்போம் இல்லையா, புஷ்அப் வாங்கல தெரியும்னு நினைக்கிறேன். அந்த புஷ்அப்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்ற பட்சத்துல செய்யுங்க. இருக்குங்க சார் எனக்கு கரெக்டா வருதுன்றவன் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உட்காந்து எக்ஸாம் படிக்கிற வேலையை பாருங்க. சரியா? ஸோ 99% எல்லாவது கரெக்டா வந்துடும். சரியா? அப்படி இல்லாத பட்சத்துல புஷ்அப் ஒரு சென்டிமீட்டர் குறைவா இருந்தாதான். சார் எனக்கு 10 சென்டிமீட்டர் குறைவா இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் வராது. சரியா? அவங்க இருந்தா எலிஜிபிள் கிடையாது. சரியா? அதனால வந்து 1 சென்டிமீட்டர் குறைவா இருக்குன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, புஷ்அப்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ரைட். மற்றபடி இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்ட்ட நீங்க வாங்கணும். சரி, அதை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம். சரியா? நாலேஜ் இன் தமிழ். ஸோ கட்டாயமா நீங்க வந்து சிலபஸ் ஸ்கூல்ல வந்து தமிழ் புக் எடுத்து படிச்சு தமிழ் ஒரு பாகமா இருக்கணும். சரியா? அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், யாருக்கெல்லாம் வந்து டிசபிலிட்டிஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கணும். அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டோம். சரியா? நம்ம அதை பிறகு பார்ப்போம். இந்த எல்வி HH என்னன்றது பின்னாடி அனெக்ஷன்ல கொடுத்துருப்பான். நோட்டிபிகேஷன்ல கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்ஷன்ல இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்து லோ விஷன், ஹார்ட் ஆஃப் ஹியரிங். சரியா? காது கேட்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் தான் கேட்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, ஒன் leg பாத்துக்கோங்க. இதெல்லாம் யாரு எலிஜிபிள் அப்படிங்கிறது. இதுல சப்போஸ் இல்லைன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. சரியா? சோ அதனால நீங்க இதை வந்து தெளிவா வந்து ஊனமுற்றோர் இல்ல மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணணும், அவங்க இதை வந்து நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். சரியா? மற்றவர்கள் அதை பத்தி நீங்க கேர் பண்ண தேவையில்ல, அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. சோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன? செப்பரேட் மெயின் எக்ஸாம் ஃபார் குரூப் 2 2A கொடுத்துட்டான் பாத்தீங்களா? சரியா? குரூப் 2 2Aக்கு வந்து செப்பரேட் மெயின் எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் ஃபார் விச் செலக்ஷன் வில் பி இன் த 3 கன்செக்யூட்டிவ் ஸ்டேஜ். சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபாரஸ்டருங்கிற தேர்வுக்கு மட்டும். ஏன்னா வனப்பணிக்குள்ள போறீங்கன்னா, முன்னாடியே சொன்னேன், வனப்பணிக்குள்ள போறீங்கன்னா அது கண்டிப்பா என்ன இருக்கும், உங்களுடைய எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அப்ப ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க, மெயின்ஸ் எழுதுறீங்க, அப்ப எண்டூரன்ஸ் டெஸ்ட். இப்ப ஃபாரஸ்ட் பணி எக்குத்தப்ப, ஏன்னா வேகன்சியும் அதிகமா இருக்கு இல்லையா, வேகன்சியும் அது அதிகம். அப்ப ஃபாரஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ள எக்கித்தப்ப கிடைக்க போகுதுன்னா அந்த டைம்ல சார் நடந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்ற பண்ணாதீங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனவே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான் செலக்ட் ஆனேன்.
2018. ஸோ அப்படி இருக்கிறச்ச வந்து பாத்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் நடக்கணும். அப்ப நீங்க வந்து நான் பிராக்டிஸ் பண்றச்ச பாத்தீங்கன்னா ஒரு டைம் எல்லாம் வச்சு கரெக்டா நடக்க முடியும்னு பார்த்தோம்னா சகஜமா நடக்கக்கூடிய வேகத்துல வேக்கு நடப்போம் இல்லையா. காலையில எந்திரிச்சு வந்து நம்ம அந்த கிரவுண்ட்ல உடம்பு குறையணும்னு சொல்லிட்டு கை வீசமான்னு சொல்லிட்டு கை நல்லா வீசி நடப்போம் இல்லையா, அந்த வேகம். சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் இல்ல 9 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்துல 10 கிலோமீட்டர் வச்சுக்க, 10 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல நடத்தாதான் 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் நடக்க முடியும். கரெக்டா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா, அப்ப 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் நடக்குமா, 4 மணி நேரமா அப்படின்றப்ப நம்ம ஒரு 10 ரவுண்ட் அங்க அடிக்கணும்னா அப்ப நமக்கு வந்து 1 ஹவர்ல நீங்க 6 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். அப்ப 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க நடந்தா மட்டும்தான். ஓடக்கூடாது, முன்னாடியே சொல்லிட்டேன், ஓடக்கூடாது. அங்க இருக்காங்க நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, பயப்படாதீங்க. சரிங்களா? எண்டூரன்ஸ் ஐயோ எனக்கு நடக்கலாம் தெரியாது அப்பெல்லாம் எனக்கு பயப்படாதீங்க, கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அங்க இருந்த பட்சத்துல அந்த இடத்துல ஒருத்தர் 2 பேர் தான் அதை ஃபெயில் ஆனாங்க. மற்றபடி எல்லாருமே நடந்துட்டாங்க. அங்க வந்தாங்க அந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட் நான் போறச்ச எண்டூரன்ஸ் டெஸ்ட்ல யாருமே ஃபெயில் ஆகலன்னு சொல்லுவாரு. ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் ஒரு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வந்து டிலே ஆச்சு. மத்தபடி பாத்தீங்கன்னா எங்க வந்தாங்க எல்லாருமே பாஸ், எல்லாருமே பாஸ். அதனால வந்து யாருமே ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நீங்க வந்து அதை நினைச்சு பயப்படாதீங்க. எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து நினைச்சு பயப்படாதீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு போகணும்னா இப்ப இருந்து காலையில எந்திரிச்சு ஒரு நல்ல வேக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. 6 கிலோமீட்டர். சரி, இதை பத்தி நம்ம ஃபர்தரா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்ன்ற பிராக்டிஸ் நான் சொல்றேன். சரியா? ஏன்னா வேகன்ஸ் அதிகமா இருக்கிறனால நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கடைசி டைம்ல வந்து ஒரு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். செப்டம்பருக்கு அப்புறமா கூட நீங்க என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. ஏன்னா இப்ப தேவையில்லை. ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தானே உங்களுக்கு தேவைப்பட போகுது. டூல போனீங்கன்னா தானே அது. அதனால இப்போ நான் செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க வந்து வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஆஃப்டர் செப்டம்பர் நீங்க வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? ரைட், ஓகே. ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். இந்த மார்க் வச்சு நம்ம ஒன்றும் லட்டு கூட உருட்டி சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிறச்ச நமக்கு வந்து மெயின் எக்ஸாம் உடைய மார்க் தான் நமக்கு ஃபைனல். அதனாலதான் சொன்னேன் செப்டம்பர் 1 உங்களுக்கு 2 விண்டோ. இப்ப இருந்தே மெயின் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி செப்டம்பர்ல இருந்து 15ஆம் தேதியில செப்டம்பர் மெயின்ஸ் ஆரம்பிக்காத பையன் குரூப் 2ங்கிற கனவையும் மறந்துடுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? ரைட்டு. சோ என்ன ரேஷியோல எடுப்பான் இங்க பாருங்க, 1:10 அப்படின்ற ரேஷியோல எடுக்க போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் எவ்வளவு பணிகள் இருக்கு நமக்கு அப்படின்னு பாக்குறச்ச இங்க பாத்தீங்கன்னா 507. அப்ப 1:10 எவ்வளவு எடுக்க போறான்? 10 மடங்கு எடுக்க போறான். அப்ப 1070 பேரை குரூப் 2 மெயின்ஸுக்கு எடுப்பா. அதே மாதிரி 18,200 பேரை 2A மெயின்ஸுக்கு எடுக்க போறான். அப்போ எவ்வளவு ஆச்சு? 18,000 ஒரு 5,000 கூட்டினா சரிங்களா? ஏன்னா தனித்தனியா தான் எடுக்க போறான். தனித்தனி அப்படின்னா அப்ப நம்ம வந்து இப்போ ஒரு 5 லட்சம் ஒரு 7 லட்சம் பேர் எழுத போறாங்கன்னா 7 லட்சத்துல முதல்ல வர 5,000 பேர் தான் குரூப் 2 எழுத முடியும். அடுத்து வரக்கூடிய 18,200 பேர் தான் 2A எழுத முடியும். அடுத்து வரக்கூடிய 18,200 பேர் தான் என்ன பண்ண முடியும்? 2 எழுத முடியும். ஆக மொத்தத்துல நமக்கு இதுல கணக்கின் படி பார்த்தா ஒரு 23,270 பேர் இதே வேகன்சி இருக்கும் பட்சத்துல சரியா, இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேரை கூப்பிடுவான். சரியா? எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேரை ஒரு சேஃப்டிக்காக கூப்பிட்டு வைப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் செலக்ட் ஆக போறாங்க. எத்தனை பேர் செலக்ட் ஆக போறாங்க? 25,000 பேர் செலக்ட் ஆக போறாங்க. சார் அப்ப கட் ஆஃப் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரியா? சார் ஏன்னா வேகன்சி வச்சுதான் நம்ம கட் ஆஃப் வந்து நிர்ணயமாகும். போன வருஷம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் போன வருஷம் வேகன்சி எவ்வளவு இருந்தது? 6,000 இருந்தது. போன செட் உங்களுடைய முன்னாடி ப்ரீவியஸ் செட் இருந்துச்சு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது? உங்களுக்கு 6,000 வேகன்சி இருந்தது. அப்ப எத்தனை பேர் எடுத்திருப்பான்? 6,000 வேகன்சினா 60,000 பேர்த்து எடுத்திருப்பான். கரெக்டா? 60,000 வேகன்சி 60,000 பேத்துக்கு பிசி கட் ஆஃப் வந்து 140 கரெக்டா வந்துச்சு. 140. சரிங்களா? அப்ப அதுக்கு மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிஎம் எம்பிசிக்குலாம் இதை விட கம்மியா வரும். எஸ்சிக்குலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியா வரும். அப்படி இருக்கிறச்ச இப்ப 60,000 பேருன்றச்ச 140 வரும் பட்சத்துல 5,000 பேத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? 5,000 பேத்துக்கு எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? குரூப் 4 உடைய கட் ஆஃப் என்னவோ அதுதான் இங்க வரும். அப்ப கணக்கின்படி ஒரு 165 மார்க் வந்து 165 to 170ங்கிற கேட்டகரியில வந்தீங்கன்னா தான் முதல் 5,000 பேத்துல வர முடியும். புரியுதா? நான் சொல்றது பிசிக்கு. அப்போ எந்த ஒரு நபர் வரக்கூடிய இந்த குரூப் 2ல 165 பிளஸ் எடுக்கிறாங்களோ அவங்கதான் முதல் 5,000 பேத்துல வர முடியும். அந்த நபர் தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில செலக்ட் ஆக முடியும். சார் நான் இப்ப சொல்றது டென்டேட்டிவ் தான். டென்டேட்டிவா தான் நான் சொல்றேன். உடனே வந்து என்ன பண்ணிட வேண்டாம். ஆமா, அவ்வளவு அதிகம் இதுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னா இருக்கு. ஆனா அதிகமாறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு கீழே வேணா போகுமே தவிர்த்து மேல போகாது. சோ -5 அப்படின்னு வச்சுக்க. இதுல இருந்து நாளைக்கு எக்ஸாமோட டஃப்னஸை பொறுத்து -5 வரலாம், 160 கூட வரலாம். ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஆனா கூடாது. அதுவே சார் சாரி குரூப் 2க்கு சொல்லிட்டீங்க, 2ஏக்கு எவ்வளவு சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஏக்கு எப்பயும் போல இப்ப எத்தனை பேர் எடுக்க போறோம்? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20,000 பேர், 18,000 பேர் வச்சுக்கோமா, 19,000 பேர் வச்சுப்போம். 19,000 இதுக்கு நம்ம 5,000 பேர் எடுக்க போனா, சரி இதுக்கு 19,000 பேர் எடுக்க போறான்னா, அப்போ 19,000 பேருன்ற பட்சத்துல ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் வந்து 150ல இருந்து 155 அப்படின்னு வரப்போகுது. சரியா? சொல்ல வரப்போது 150ல இருந்து 155 வரப்போகுது. நான் இது சொல்றதும் பிசிக்கு தான். சரியா? இது சொல்றது எனக்கு இதுதான் சொல்றேன். இதுவும் கூட வாய்ப்பு இல்ல, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் -5 அப்படின்ற வர வாய்ப்பு இருக்கு. -5 வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் குரூப் 4க்குமே உங்களுக்கு கட் ஆஃப் என்ன எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 117 சொல்லியிருந்தேன்னா, ஆனா இப்போ வந்து நம்ம இப்ப பிரசன்ட் கணக்கின்படி 165 பாஸ் ஆயிடுவான். 165 கிடைக்கும். 5 மார்க் மைனஸ் ஆயிருக்கு. கட் ஆஃப் கூட வாய்ப்பு இல்லை. எப்பவுமே நம்ம சொல்றது வந்து அதிகமா கொஞ்சம் எச்சாவே சொல்லி வைப்போம். சரியா? அந்த டார்கெட் சிக்க குறையறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு, இல்லாமலாம் இல்ல. சரிங்களா? அப்ப 1:10 இது புரிஞ்சா? குரூப் 2ஏக்கு 1:10 எடுக்க போறான், குரூப் 2க்கு 1:10 எடுக்க போறான். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் நல்ல விஷயம் என்ன? நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. இது முன்னாடி நமக்கு தெரிஞ்ச தகவல் தான். என்ன கிடையாது? இன்டர்வியூ என்ன பண்ணிட்டான்? கேன்சல் பண்ணிட்டான். அப்ப மெயின்ஸ்ல செலக்ட் ஆனா போதும். மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுக்கணும்? நமக்கு வந்து மெயின்ஸோடைய மார்க் என்னவோ, மெயின்ஸ் மார்க் எவ்வளவு? 300. அப்ப 300க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை வச்சுதான் உங்களுக்கு போஸ்டிங். அந்த மார்க் வச்சுதான் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அப்ப ரெண்டுக்குமே இப்ப குரூப் 2ல செலக்ட் ஆறவன் 2ஏவும் எழுதணும். ஏன்னா குரூப் 2ல சப்போஸ் ஃபெயிலா போயிட்டா 2ஏவாவது கிடைக்கும். சரியா? 2ஏக்கு தான் செலக்ட் ஆயிருக்காங்க, வேற வழியில 2ஏ தான் எழுத முடியும். சரி, ஏன்னா இப்போ 5000த்துல வர்றவன் என்ன பண்ணிருப்பான்? 5000த்துல வர்றவன் 500 வேகன்சிக்கு என்ன வருவான்? 5000த்துல வந்துருவானா? 5000த்துல வரவன் ஆட்டோமேட்டிக்கா 19,000த்துலயும் வருவான். கரெக்டா? அப்ப அங்கேயும் எழுதுவான்ல, 2 எழுதுவான், 2ஏவும் எழுதுவான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. ஏன்னா அவன் எப்படி விட்டு கொடுப்பான்? சப்போஸ் 2ல சப்போஸ் வராம போச்சுன்னா, இன்னும் 5000த்துல 500 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. என்ன செலக்ட் ஆக போறாங்க? 5000த்துல இருந்து 500 பேர் செலக்ட் ஆக போறாங்க. 20,000த்துல இருந்து 1800 பேர் செலக்ட் ஆக போறாங்க. அப்படி இருக்கப்ப பேக்கப்ல 2க்கு செலக்ட் ஆகிறவன் 2ஏ எழுதணும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு தேர்வு வந்து என்ன வருது? வரப்போகுது. இப்போ 2க்கு படிக்கிற மாணவன் 2ஏ உடைய மெயின்ஸ் போர்ஷனை சேர்த்து படிக்கணும். அது அவனுடைய தலைவிதி, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி தான். எப்பயும் சொதப்புறது போல இந்த வாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கான்? சொதப்பி வச்சிருக்கேன். ஏன்னா பேர்டன் கூடுதல உங்களுக்கு. நான் 2வும் படிக்கணும், அதுக்கு வந்து பருத்தி மட்டும் குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு பார்த்தா மெயின்ஸுக்கு போன வாட்டி ஒரே ப்ரிலிம்ஸ் ஒரே மெயின்ஸ் அப்படி இருந்துட்டு போயிருக்குமே. இல்லைன்னா ரெண்டா பிரிச்சிரு, 2 எக்ஸாம் தனியா பிரிச்சு 2 எக்ஸாம் தனியா பிரிச்சுன்னா எப்பயும் போல நான் செலக்ட் ஆகும்போது அப்படிதான் இருந்துச்சு. 2 தனியா இருந்துச்சு, 2ஏ தனியா இருந்துச்சு. பிரச்சனை இல்லாம நம்ம வந்து 2 எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? ஆனா இப்படி பண்ணி வச்சிருக்கான். லெட் இட் பி. இப்போ நம்ம வந்து இதை அப்படிதான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ இனிமேல் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்ப மாத்துவானான்னு கேட்காதீங்க. இனிமேல் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, இனிமேல் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு பாருங்க 1:3 and 1:2 அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுவான்? கூப்பிடுவோம் உள்ள. அப்போ 5000 பேர் குரூப் 2க்கு மெயின்ஸ்ல எழுத போறாங்கன்னா அதுல இருந்து ஒரு 1500 பேரையோ இல்ல 1000 பேரையோ வெரிஃபிகேஷன் கூப்பிடுவோம். அந்த 1000 பேர்த்துல இருந்து ஃபில்டர் பண்ணி 500 பேரை செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு எடுக்க போறான்? எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு 1:5 எடுக்க போறான். அப்போ இதை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அப்போ எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நிறைய மாணவர்கள் ஃபாரஸ்டர் பணிக்கு தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்? 1க்கு 5 எடுக்க போறான். 1க்கு எவ்வளவு எடுக்க போறான்? 5 எடுக்க போறான். நமக்கு எவ்வளவு தெரியுமே, ஃபாரஸ்டருடைய வேகன்சி எவ்வளோ? 1:5 இல்லையா? லுக் அட் ஹியர். ஃபாரஸ்டோட வேகன்சி எவ்வளவு பார்த்தோம் நம்ம? ஆமா, ஒரு 107 ஒரு 7 114. அப்ப 114னா 114 இன்டு 5 எவ்வளவு ஆச்சு? ஆக மொத்தம் ஒரு 560 போஸ்ட் இல்லையா? ஆக மொத்தம் எவ்வளவு போஸ்ட்? ஆக மொத்தம் ஒரு 560 பேர் எடுக்க போறான். அப்படி இருக்கிறச்ச அந்த 560 பேர்ல தான் என்ன பண்ண போறான்? 114 பேரை செலக்ட் ஆக போறான். அப்ப செப்டம்பர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நடைபயிற்சி எவன் பயிற்சி பெறுகிறானோ அவனுக்கு இன்ஸ்பெக்டர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற கேட்டகரியில, ஃபாரஸ்டர்னா சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, எஸ்ஐ வனப்பணியில நீங்க சப் எஸ்ஐ அப்படின்ற கேட்டகரியில நீங்க என்ன வரும் உங்களுக்கு?
கண்டிப்பாக ஒரு போஸ்ட் வந்து ரெடி. ஸோ வந்து இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சோம்னாலும் நடைபயிற்சி பயணத்தை ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? செப்டம்பர் முடிஞ்ச கையோட. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். 1:5 தெளிவா சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொன்னா 25 கிலோமீட்டர் அப்படின்றது ஆணுக்கும் 14 சொல்லிட்ட முன்னாடி 16 கிலோமீட்டர் பெண்ணுக்கும் இறுதியாயிருக்கு. அப்ப இது நடப்பதற்கு உங்களுக்கு நேரம் எவ்வளவு? 4 மணி நேரம். நடப்பதற்கு 4 மணி நேரம். அப்ப 1 மணி நேரத்துக்கு நீங்க 6 கிலோமீட்டர் 6.25 கிலோமீட்டர் நடந்திருக்கும். 1 ஹவருக்கு நீங்க எவ்வளவு நடக்கணும்? 1 ஹவர்ல 6.25 கிலோமீட்டர் நீங்க ஆண் நடக்கணும். பெண்ணுக்கு வந்து கம்மி தான். ஆணுக்கு 16 கிலோமீட்டர், ஆணுக்கு 25 கிலோமீட்டரும் பெண்ணுக்கு 16 கிலோமீட்டரும் 4 மணி நேரத்தில் நடக்கணும்னா ஆண் வந்து ஒரு மணி நேரம் 1 ஹவர்ல 2.25 கிலோமீட்டர் நடக்கணும். எவ்வளவு கிலோமீட்டர்? 2.25 கிலோமீட்டர். சாரி 6.25 கிலோமீட்டர் நடந்தாதான் 6.25 கிலோமீட்டர் நடந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு வருது? ஆமா, 1 ஹவர்ல வந்து நம்ம கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி. மற்றபடி சிலபஸ்ல எந்த மாற்றம் கிடையாது. 75 ஜிஎஸ்சி, 25 மேக்ஸ், 100 தமிழ். அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். ஸோ எப்பயும் போல நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல எழுத போறோம். அதுவே வந்து பேப்பர் வந்து பாருங்க, மெயின்ஸுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு எழுத்து தேர்வு. அடுத்தது 2A மெயின்ஸோட 2A மெயின்ஸுங்கிறது சரியா. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் சரியா. பேப்பர் 2ங்கிறது அப்ஜெக்டிவ். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். என்ன சார் சேஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்க கவனிங்க, சிபிடி எக்ஸாம். அப்போ 19,000 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா, 19,000 பேர் செலக்ட் ஆகக்கூடிய நபர்களை சிபிடி எக்ஸாம் எழுத வைக்க போறோம். வாட் இஸ் சிபிடி? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ரொம்ப நல்ல விஷயம். சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும். சரியா. மெயின்ஸோட ரிசல்ட் வந்து இப்ப என்ன ஆகாது? டிலே ஆகாது. ஏன்னா போன வாட்டி 60,000 பேரோட பேப்பரை திருத்தத்துக்கு தான் 1 வருஷம் எடுத்துக்கிட்டான். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தள்ளி போச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், மே மாசம் நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முடியுதுன்னா இந்த 19,000 பேப்பர் கம்ப்யூட்டர்ல எழுதுனால என்ன பண்ணிட முடியும்? சீக்கிரமா திருத்திட முடியும். அப்ப 2 மாசம் 3 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி மெயின்ஸோடைய பேப்பர் எழுதுறது எத்தனை பேர்? மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதும் 5,000 பேர் தான். அதே ஒரு 3-4 மாசத்துல என்ன பண்ணிடலாம்? ஒரு நாளைக்கு 500 பேப்பர் திருத்தினாலும் சரியா, ஒரு நாளைக்கு 100 பேப்பர் திருத்தினாலும் என்ன பண்ணிட முடியும்? சீக்கிரமா என்ன பண்ணிட முடியும்? கொண்டு வந்துட முடியும். சரியா. ஒரு 50 நாள் மேக்சிமம் வச்சுக்கலாம், 2 மாசம். அப்ப 2 பேருமே மேல முடிஞ்சா மேக்கு அப்புறம் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் ரிசல்ட் வந்து அதை தாண்டி போயிட வாய்ப்பு இல்லை. அக்டோபர் ரிசல்ட் வந்தோடனே டிசம்பருக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் கையில வந்துடும். டிசம்பர் 2025க்குள்ள கையில போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? லாலலான்னு பாடிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் பிளான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி. அதிகபட்சம் சொல்றேன், எல்லாமே அதிகபட்சமா தான் சொல்றேன். கம்மியா இருக்கிறது சந்தோஷம் தான், நல்லதுதான். ரைட். ஓகே. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான விஷயம் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரிசர்வேஷன், கம்யூனிகேஷன் டு கேண்டிடேட்ஸ். ஆமா, எஸ்எம்எஸ்ஓ அந்த இமெயில் அப்படிதான். ஒரு தனியா யாருக்கும் வந்து வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட மாட்டா. செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில தான் பார்க்க முடியும், இல்ல வெப்சைட்ல தான் போய் செக் பண்ணிக்க முடியும். வேற இதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன். இது நம்ம அப்ளை பண்ற போது என்னன்னு பாத்துக்கலாம். இது வரைக்கும் தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஆமா, வேற தகவல்கள் இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் பத்தி முடிஞ்சதுதான். இதை தாண்டா எப்படி அப்ளை பண்ணணும், அதை தாண்டா சிலபஸ் வந்துடும். சரியா. இதுக்கப்புறம் வரக்கூடியது சிலபஸ். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? யாரோ கேட்க வந்தீங்க நடுவுல. இதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்கான். சிலபஸ்ல முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். சிலபஸ்ல மாற்றம்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா. சிலபஸ்ல மாற்றம் கிடையாது. தாராளமா சிலபஸ் சேம் சிலபஸ் தான். ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி நம்ம என்ன பண்ணிட்டோம். ஆமா, மற்றபடி அனெக்சர்ஸ்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். வேற மற்ற தகவல் இப்போதைக்கு தேவையில்லை. நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தாச்சு. லெட் மீ சம்மரைஸ் யூ அகைன். சரியா. இப்போ வந்து சிபிடி எக்ஸாம்ங்கிறது முதல் திருத்தம்.
சிபிடி தேர்வு கொண்டாந்துருக்கான். ஸோ அப்போ நம்ம ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும். கம்ப்யூட்டர் எழுத போறீங்க எக்ஸாம், சரிங்களா? நடுவில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. மெயின் எக்ஸாம் சொல்ல போறேன், சரியா? மெயின் எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர் பண்ணி இருப்பதால் நிறைய 5:1:5 ரேஷியோ எடுக்க போறதுனால, சரியா? என்னென்ன முக்கிய மாற்றங்கள் மட்டும் நம்ம சொல்லிடலாமே, ரிவர்ஸ்ல போயிடும். ஸோ குரூப் 2A சிபிடி எக்ஸாம். ஸோ கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்க. அதனால வந்து அது எப்படி என்னங்கிற ஒரு வாட்டி டெமோ பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர் பணிக்கு வந்து 1:5 எடுக்க போறான். ஸோ அதிகமான நபர்கள் வந்து தேர்வாவார்கள். குறைந்தது ஒரு 1500 பேருங்கிற மாதிரி தேர்வாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால என்ன பண்ணிடணும், நடைபயிற்சி செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க, சரியா? நடைபயிற்சியில வேற என்ன தகவல் இருக்கு? ஸோ குரூப் 2க்கு 5000 பேர் எடுக்க போறான். குரூப் 2A ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 பேர் எடுக்க போறான், சரியா? அப்போ டோட்டல் 25,000. அப்போ கட் ஆஃப் எவ்வளவு வரப்போகுது? கட் ஆஃப் வந்து 160, 165. அதுவே 150, 155. அதானே சொன்னேன்? ஆமா, சாரி, 165 to 170. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 165 to 170 வரும். 150 to 155 வரும், சரிங்களா? ஆமா, குரூப் 4 உடைய கட் ஆஃப் என்னவோ அந்த கட் ஆஃப் குரூப் 2க்கு அப்ளை ஆகும். ஓகே, அடுத்தது வந்து வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான். வேற எந்த கூடுதல் தகவல் கிடையாது. வேற மாற்றங்கள் எதுவும் கிடையாது. இதில் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.